எல்லோருக்கும் வணக்கம். ஒரு நண்பர் சொல்கிறாரு, மார்க்கெட் பழைய மாதிரி இல்லைங்க, ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் கூட பயந்து பயந்து வண்டி ஓட்டுற மாதிரி இருக்குது, ஏறி இறங்கி குத்தாட்டம் போட்டுக்கிட்டு ரொம்ப ப்ரெஷராக ஏறுது அப்படின்ற மாதிரி அவருடைய ஃபீலிங் சொல்கிறாப்புல. ஆனால் நீங்கள் இந்த குரூப்பில் நீங்கள் ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் தான் நீங்கள் சேர்த்திக்கணும். மார்க்கெட்டில் காசு பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருந்தால் உள்ளே வந்து வியாபாரம் பண்ணிவிட்டு காசு இல்லைன்னா வெளியே போகக்கூடிய ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் தான் சேர்த்திக்கணும். ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு நண்பர் பல கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கார் ஸ்டாக் மார்க்கெட்டில். அது வந்து அவர் டைரெக்டாக ட்ரேடிங் அக்கௌண்ட் மூலியமாக அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, மியூச்சுவல் ஃபண்டுகள் வழியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. கடந்த 3 வருடமாக நல்ல அருமையான லாபம் அப்படின்னாரு. ஆனால் போன வருஷத்துலேருந்து இந்த வருஷத்துக்கு கணக்கெடுத்து பார்த்தா ஆல்மோஸ்ட் மைனஸ் ஒரு 5% லாஸில் தாங்க இருக்குது. ஆனால் பணம் வந்து போட்ட பணம் இதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ போட்டிருந்தேன்னா அது ஆல்மோஸ்ட் டபுள் பண்ணியே கொடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5% நஷ்டத்தில் இருக்குது. இன்னைக்கு கீழே இறங்கினாலும் எவ்வளோ தூரம் போகும், என்ன சூழ்நிலையே சரியில்லை, எங்கேயுமே சரியில்லை தான். ஆனாலுமே அவர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப காலம் இருந்தவர். ட்ரேடிங்லாம் பல வகையான ஆட்டத்தை போட்டுட்டு, ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தனியாக இவர் ஏகப்பட்ட ஆட்டத்தை போட்டுட்டு கடைசியில் அவர் வந்து 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே மியூச்சுவல் ஃபண்டு சைடு ஒதுங்கிட்டாப்புல. இப்போ அவர் போட்ட பணம் டபுளாக இருக்குது. இருந்தாலும் அவருக்கு வந்து கடந்த ஒரு வருடமாக லாஸில் இருக்காப்புல. ஒரு 5% ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பணம் இருந்ததோ அதை விட இப்போ கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாரு, நான் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லி விட்டுட்டேங்க, அதனால் ஷார்ட் டேர்மில் நடக்கிற மூவ்மெண்ட்ஸில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்றைக்கி கூட பாருங்கள், இந்த வெள்ளிக்கிழமை ராமசாமி 96 பாயிண்ட் இறங்கி தான் விட்டுருக்கு. ஆனால் எனக்கு ஒரு கட்டத்தில் குருட்டு போன விட்டத்தில் பாஞ்ச மாதிரி எனக்கு திடீர்னு ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருச்சு. மத்தியானம் ஒரு கட்டத்தில் மார்க்கெட் லாஸ்லேருந்து ரெக்கவரி ஆக ஆரம்பிச்சுன்னு இவன் போகிற ஸ்பீடை பார்த்துட்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மார்க்கெட் ப்ளஸில் வந்து க்ளோஸ் ஆயிருமா அப்படின்ற மாதிரிலாம் நான் வந்து கண்ணை மூடிட்டு சூரியன் இருண்டு போச்சு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா நீங்கள் குடித்தது எல்லாமே மணப்பால் தான், நீங்கள் மணப்பால் குடிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்படியே ரெக்கவரி ஆகிட்டு வந்துட்டு இருந்த நிஃப்டி அப்படியே நீட்டி படுத்துட்டான் மத்தியானம் ஒரு 1 மணி நேரமாக. இதனால் என் ஆசையில் மண்ணள்ளி போட்டாங்க. ஸோ உண்மைதான், கடந்த 2-3 வருடமாக இருந்த மாதிரி இப்போ மார்க்கெட் பழைய மாதிரி இல்லை. மார்க்கெட் வந்து பழைய மாதிரி இருந்திருந்தால் நிஃப்டி ஒரு 1000 பாயிண்ட் ஏறும் பொழுதே போர்ட்ஃபோலியோவில் 20-30% பக்கம் லாபங்கள் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 1000 பாயிண்ட் நிஃப்டி ஏரியும் இங்கே ஒரு 10% ரெக்கவரி ஆகி வர்றதே பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இது ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ்க்கு தான் இந்த மாதிரியான நிலைமை. லாங் டேர்மில் இருக்கிறவங்க அவங்க தனி கேட்டகரி, அவங்க ரொம்ப கிளியராக ஷார்ட் டேர்ம் வால்டிலிட்டி எங்களை ஒன்றும் பண்ணாதுன்னு அவங்க தனியாக இருக்காங்க. அதனால் நீங்கள் போய் அவங்கள உங்கள் கூட்டத்துக்கு ஆள் சேர்த்துறீங்க, அவங்க உங்கள் சைடு வரமாட்டாங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஏ லாங் டேர்ம் செப்பரேட் இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க வந்து கண்டிப்பாக ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸோட ஒன்றும் சேர மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் உண்மைதான், நம்மளுக்கு ஏகப்பட்ட பதட்டமான சூழ்நிலை இருக்குது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பதட்டத்தில் தான் ஷேர் மார்க்கெட்டை ஏற்றுவானுங்க, எல்லாத்துக்குமே பேட் நியூஸ் அப்படின்றது தெரிஞ்சு ஏதாவது இறங்குற மாதிரி அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று பண்ணி அந்த பதட்டத்தில் தான் ஏற்றுவானுங்களே ஒழிஞ்சு தெளிந்த நீரோடை மாதிரி இருக்கும்போது மார்க்கெட்டை ஏற்ற மாட்டானுங்க அப்படின்றது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இதில் இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த லாங் டேர்ம் செக்டர் அப்படின்றது பலதும் தன்னுடைய முகப்பொலிவை இழந்து கொண்டு வருகின்றது. அந்த காலத்தில் ஐடி செக்டரா அவன் நம்மளை காப்பாற்றுவான், ஃபைனான்ஸ் செக்டரா அவன் நம்மளை காப்பாற்றுவான் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா இருந்தது. ஆனால் இப்போ கடந்த 2 வருடங்களாக இறங்கினதுக்கப்புறம் திருப்பி ஏறின பங்குகள் யார், அல்லது தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கக்கூடிய பங்குகள் யார், அவங்க எந்த செக்டரை சேர்ந்துருக்காங்க அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா முதல்ல இந்த டிஃபென்ஸ் தான் வருது. அவனு தான் சமீபத்தில் இறங்குறானுங்க, திரும்பி ஏறுறானுங்க. இப்போ கூட ஏதோ சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு ஏதோ ஆக மொத்தம் உலக மனிதர்கள் எப்படி அழிய போகிறானுங்கன்னா மாற்றி மாற்றி குண்டு போட்டுக்கிட்டு தான் சாக போகிறானுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த டிஃபென்ஸ் துறை பங்குகள் சமீபத்தில் ஏறுனா அப்படின்ட்டு டிஃபென்ஸ் துறை பங்குகள் தான் சமீபத்திய மார்க்கெட்டில் யார் செல்ல பிள்ளையாக இருக்காங்கன்னா டிஃபென்ஸ் துறை பங்குகள். ஸோ இது லாங் டேர்மில் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரில. பட் இப்போதைக்கு லாங் டேர்மை விட ஷார்ட் டேர்மில் எந்த செக்டர் இறங்கி ஏறிட்டு இருக்காங்கன்னா அதில் டிஃபென்ஸ் தான். இந்த ஹோட்டல் துறை என்பது சமீபத்தில் தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி வந்து அவன் பெருசாக கிராஷ் ஆகாமல் மேலேயே கொண்டுக்கிட்டு இருக்கான். இந்த ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடான செக்டர், ஃபார்மாஸோட அடி வாங்குறானுங்க.
ஆனால் நம்மளுடைய ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடான செக்டர் இன்னும் நின்று பேசி விளையாண்டுக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் சமீபத்தில் எல்என்டிக்கெல்லாம் தொடர்ந்து ஆர்டர் கிடச்சிக்கிட்டு இருந்தால் நியூஸ் வந்துச்சு. ரயில்வே துறை இறங்கி கிடந்த பங்குகளில் இப்போ மறுபடியும் ஏதோ சின்ன சின்ன ஆர்டர் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ரயில்வே துறைகளை மேலே உட்கார வச்சுருக்கான். அதுக்கப்புறம் செமிகண்டக்டர் ரிலேட்டடாக எனர்ஜி ரிலேட்டடாக சமீபத்தில் சில பங்குகள், ஒரு உதாரணத்துக்கு டிக்சன் அப்படின்ற பங்கு எடுத்து பார்க்கும் பொழுது அந்த மாதிரி நிறைய செமிகண்டக்டர் ரிலேட்டடாக எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக சில பங்குகள்லாம் வந்து கொஞ்சம் இறங்கினாலும் கொஞ்சம் தன்னுடைய லாஸை மீட்டெடுக்க இப்போதைக்கு ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய செக்டர்கள் அப்படின்னு உங்களை பார்த்து கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்னை பார்த்து எந்த செக்டர்கள் வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா தியாகு மார்க்கெட்டை? அப்போ எந்த செக்டரை சார்ந்த பங்குகள் இறங்கினா ஏறிட்டு இருக்கா அல்லது கொஞ்சமாவது மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுத்த பங்கு செக்டர்கள் இப்போ யாரும் என்னை பார்த்து கேட்டால் நான் லிஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி சில செக்டர்களை தான் லிஸ்ட் பண்ணேன். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் ப்ராக்டிக்கலாக ஷேர் ப்ரைஸுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்த வரைக்கும் இந்த டிஃபென்ஸ் துறை பங்குகள் பெருசாக இறங்குறான், பெருசாக ஏறுறான், இது போன்ற செக்டர்கள் தான் இறங்கினாலும் திருப்பி அப்பப்போ காமிச்சிக்கிட்டு இருக்கான். இந்த என்பிஎஃப்சி ஃபைனான்ஸ் ரிலேட்டடான பங்குகள் அதுகளும் அப்பப்போ இறங்குறது கொஞ்சம் மேல் நோக்கி ஏற்றி காட்டுறான். ஐடி எல்லாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி ஐடியை சீண்டுவார் இல்லாமல் நான் ஐடி பங்குகளை கடந்த சில சமயங்களில் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவன் உளுந்தா பெருசாக எந்திரிக்கவே மாட்டேங்கிறான். ஸோ அந்த ஐடி துறைக்கெல்லாம் என்ன விடிவு காலம் வரும்னு தெரில. பட் இப்போதைக்கு இந்த வருஷத்தில் சமீபத்திய ஒரு வருஷத்தில் எந்த செக்டர்கள் தற்போதைக்கு உளுந்தா எந்திரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான்னா இது போன்ற செக்டர்கள் தான் சிலதை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இனி இந்த செக்டர்கள்லாம் அடுத்தடுத்த மாதங்களில் எப்படி இருக்கும்னு தெரில, அது யாருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது 6 மாதம் கழித்து மறுபடியும் எந்த செக்டர்கள் அந்த சமயத்தில் நல்லா இருந்தது அப்படின்றது 6 மாதம் கழித்து நியூஸ்களில் கவர் பண்ணுவோம். நண்பர்களே, ஒரு முக்கியமான டாபிக், மாதம் 15,000 மட்டும் சம்பளம் வாங்கி எப்படி பணக்காரர் ஆகிறது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியாதில்ல. நம்ம எல்லாருமே வந்து 90s கிட்ஸு மிக சொற்பமான பணத்திலிருந்து தான் நம்மளுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சிருப்போம். 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய முதல் மாத சம்பளம் என்பது 2250 ரூபா. 2022 ஆகஸ்ட் மாதத்துலேருந்து வாங்க ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். 2250 ரூபா தான். அதுக்கப்புறம் நான் கடைசியாக துபாயில் வேலையிடும்போது நல்ல ஒரு அருமையான சம்பளத்தில் தான் நான் வேலையை விட்டுட்டு வந்தேன். இப்போ சமீபத்தில் பல துணி கடைகள், ஹோட்டல் கடைகள்லாம் நான் போய் விசாரிக்கிறேன். ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அதாவது என்ட்ரி லெவல் ஆரம்ப கட்டத்தில் சம்பளம் கொடுக்கறதே 15,000 ரூபா 20,000 ரூபா சம்பளம் கொடுக்குறேங்க. அதுக்கே ஒரு நல்ல ஆள், நம்பிக்கையான ஆள் ஸ்டார்டிங் பீரியடுக்கே கிடைக்க மாட்டேங்க. அப்போ காலேஜ் இப்போ முடிக்கிறவங்களுக்கு சாதாரணமாக ஒரு சம்பளமே வந்து 15,000 20,000 அப்படின்ற மாதிரி இப்போ தான் ஸ்டார்டிங்கில் போய்கிட்டு இருக்குது இப்போ சம்பளம். நிறைய பேர் காரு பைக் இருந்தாவே பணக்காரங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அப்படி கிடையாது. நம்ம ஏதாவது திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு பெரியவங்களுக்கோ நம்மளுக்கோ வருது, ஆனால் அது கடன் இல்லாமல் அடைச்சிட்டு வர்றோம். அதே மாதிரி கல்யாண செலவும் கையில் இருக்க காசு தான் செலவு பண்ணால் அதுக்கு கடன் எதுவும் இல்லை, வீடும் இருக்குது அப்படின்னா அவங்க தான் உண்மையிலேயே பணக்காரங்க. மற்றபடி எத்தனை கடனை வாங்கி வச்சுக்கிட்டு பண்ணாலும் அவங்க பணக்காரங்க கிடையாது. ஸோ இன்றைய காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது காரு பைக்கு நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்குது. நம்மகிட்ட இல்லைன்னா அப்பா அம்மா கிட்ட இருந்து எடுத்துக்கிட வேண்டியதான் பைக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பையனுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதான். ஒன்றா நம்மளை கொண்டு வந்து ஆஃபீஸில் விடட்டும், இல்லைன்னா நம்ம அவரை கொண்டு போய் பஸ்ஸில் வச்சு விட்டுற வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு 15,000 ரூபா இப்போ நாம் யாராக இருந்தாலும் டிகிரி முடிச்சோன்னே சம்பளம் வாங்குறதுக்கு 15,000 ரூபா போகிறாங்க. இது பேசிக் சம்பளங்க. சென்னையிலாம் கேட்குறேன் அசால்ட்டாக 25,000 ரூபா காலேஜ் முடித்தவங்களுக்கெல்லாம் கிடைக்குது அப்படின்றாங்க. ஸோ கண்டிப்பாக இப்போ இருக்கிற பசங்கிட்ட இதில் ஏதாவது ஒன்று ஆல்ரெடி இருக்கும். ஒன்றா பைக் அவங்க அப்பா கிட்ட இருக்கும், இல்லைன்னா அவங்களுக்கே வாங்கி கொடுத்துருப்பாங்க, அல்லது கார் இருக்கும், அல்லது வாடகை வீடு இல்லாமல் சொந்த வீடாகவே இருக்கும். ஸோ 15,000 ரூபாயில் கண்டிப்பாக என்ன தான் முக்கி எதுக்கு செலவு பண்ணாலும் ஒரு 5,000 ரூபா தான் செலவுக்கு போகிற மாதிரி இருக்குது தற்போதைய நிலைமையில். மீதி 10,000 ரூபாயை முதலீடு பண்ணுறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது. நான்லாம் அந்த காலத்தில் 2,250 ரூபா அப்படின்றத என்னுடைய சம்பளமாக இருந்தால் 2,000 ரூபாய் நான் சேவிங் பண்ணேன். வெறும் 250 ரூபாய் தான் செலவு பண்ணேன். ஏன்னா எனக்கு மேற்கொண்டு சொன்ன மாதிரி எங்கள் அப்பா கிட்ட இருந்து ஒரு பழைய வண்டியை நான் தூக்கிட்டு நீங்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் பார்த்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். அதே மாதிரி காரெல்லாம் எனக்கு தேவைப்படல. அந்த பீத்தல் வேலைக்கே நான் போகல. காரை வச்சு அப்போவே 2022 காரை வச்சு பீத்தல் வேலை பண்ணுன்ற மாதிரிலாம் என் மைண்ட்லேயே இல்லை. அதே மாதிரி வீட்டு வாடகை என்பது இல்லை.
ஸோ அப்படி 2000 ரூபா நான் சேவ் பண்ணது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பல ஜீரோக்களை போட்டு அது ஒரு அப்போ இருந்தே நான் போட்ட வெறும் எல்ஐசியில் போட்டிருந்தேன். நான் பேசாமல் அப்போ நான் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருந்தேன்னா இப்போ எனக்கு கோடிக்கணக்கில் கூட வந்திருக்கும். பட் இருந்தாலும் மாதம் 2000 ரூபா எல்ஐசியில் போட்டுட்டு வந்து அது வந்து 20 லட்சம் ரூபாய்க்கு பக்கத்தில் வருதுன்னா பார்த்துக்கிடுங்களேன் 25 வருஷம் கழிச்சு. சரி, இப்போ இந்த பெஸ்ட் கேஸ் இல்லை, இது எல்லாமே நம்ம தான் போட்டு வாங்கணும்னு வச்சிங்களேன். முதல்ல இதெல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் செலவு நம்மளுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னா முதல்ல ஒரு நல்ல கார்ப்பரேட் கம்பெனியாக பார்த்து வேலைக்கு சேர்ந்துட்டோம்னா நம்மளுக்கும் அதே மாதிரி பேரண்ட்ஸுக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் ஆயிரும். இல்லைன்னா வேறு வழியே இல்லை. வருஷத்துக்கு 15,000 ரூபா அல்லது இப்போ தான் ஏதோ டேக்ஸ் எல்லாம் குறைச்சிட்டாங்களாமே அதில் ஜிஎஸ்டி. ஸோ ஒரு 12,000 ரூபா கணக்குக்கு நம்ம ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தே ஆகணும். இல்லைன்னா நம்மளை படுக்க வச்சிருச்சுனாக்கா அப்புறம் அதுக்கு நம்ம மீண்டு வரவே முடியாது, ஹாஸ்பிட்டல் செலவில் மட்டும் கடன் ஆகிடுச்சுன்னா. ஸோ அப்போ அந்த 15,000 ரூபாயில் இதுக்கு நம்ம ஒரு 1000மோ 2000மோ ஹாஸ்பிட்டல் செலவுக்கு ஒதுக்கி தான் ஆகணும். மேரேஜ் செலவுக்கு நம்ம என்ன தான் அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு யோசித்தாலும் அதுவும் சேவிங்ஸ் கணக்கில் தான் வருது, அதனால் அங்கே செலவில்லை. ஹவுஸ் இல்லைன்னா கிடக்குது கழுத, இப்போதைக்கு வாடகை வீட்டில் இருந்துட்டு அப்புறம் எதாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பசங்களோட ஷேர் பண்ணி போகிற மாதிரி போய்க்கிட வேண்டியதுதான். அதுக்கு ஆக மொத்தம் ஒஸ்ட் கேஸாக இருந்ததுன்னா 15,000 ரூபாய்க்கு 5,000 ரூபாய் விட்டுட்டு 10,000 சேவ் பண்ண முடியாது. பட் மேபி அதில் பாதி 5,000 வரைக்கும் சேவ் பண்ணலாம். இனி என்ன பண்ணுறது, அவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும் பொழுது. ஸோ இந்த ஒஸ்ட் கேஸ் வெறும் மாதம் 15,000 ரூபா சம்பளம் வாங்குகிறோம், 5,000 தான் ஏதோ ஒரு வகையில் சேவ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதுதான் இருக்கிறதுலே ஒஸ்ட் கேஸ். அந்த ஒஸ்ட் கேஸ் தான் எனக்கு நடந்தது. நான் 2,000 ரூபா தான் சேவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரு மாதத்துக்கு. ஆனால் இப்போ எனக்கு சொல்லிக்கொள்ளும்படியாக நல்ல ஒரு அருமையான பணம் என்பது வருது. அதனால் நண்பர்களே, இப்போ நீங்கள் பேசிக் சேலரி வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் நீங்களும் ஒரு கட்டத்தில் வந்து நல்ல ஒரு பணக்காரர் ஆயிடலாம். பட் அதுக்கு கொஞ்சம் டைம் என்பது ஆகும். அந்த டைம் வந்து குறையணுன்னா நீங்கள் அடிஷ்னலாக இந்த 15,000 ரூபாய் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது வாங்குகிற சம்பளத்தை அப்படின்றது தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்களும் இம்மிடியேட்டாக பணக்காரர் ஆகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா வர்ற பணத்தில் ஆல்மோஸ்ட் 70 to 80% என்பது சேவ் பண்ணணும். அப்படி சேவ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி வழி இருக்குது. அப்படி இந்த வழி இல்லையா, நம்மளுக்கு பெரியவங்ககிட்ட இருந்து எதுவும் சப்போர்ட் இல்லையா அப்படின்னா முதல்ல போய் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸை போட்டணும். அதுக்கப்புறம் அந்த வீடு வந்து வாடகை வீடை வச்சுக்கிட்டு ஓட்டலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு ஏதாவது ஒரு இஎம்ஐ மூலிமா, ஏங்க எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு வீடு வேணும் இல்லைங்க, அதுக்கு ரெண்ட்டில் வந்து 5,000 ரூபா நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு சொந்த வீடுக்கு ஒரு 10,000 ரூபா கொடுக்குற மாதிரி இருந்தாலும் தப்பு கிடையாதுல்ல. கடைசியில் அது நம்மளுக்கு சொத்தாக சேர்ந்துருது இல்லை. ஸோ என்னுடைய ஸ்டோரி நான் சொல்லிட்டேன். எப்படி வெறும் 2,250 ரூபாயிலிருந்து இப்போ நான் ஒரு மாதம் ஒரு 20,000 ரூபா, இப்போ எனக்கு வரக்கூடிய பணத்தை பேங்க்கில் டெபாசிட் பண்ணாவே மாதம் ஒரு 20,000 ரூபா வரும்னு வச்சுங்க. அதுக்கு கிட்டத்தட்ட 20 to 25 வருஷம் காலம் ஆயிடுச்சு. நீங்களும் சேவிங்ஸ் ஏதாவதுல ஒன்று ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு காலத்தை ஓட்டுனீங்கன்னா, நான் இப்போ தான் நேற்று தான் காலேஜ் முடிச்ச மாதிரி இருக்குது எனக்கு ஃபீலிங்கு. அதுக்குள்ளே 25 வருஷம் ஓடி போச்சு. ஸோ லாங் டேர்ம் சேவிங்ஸ் பண்ணுங்கள், நீங்களும் பெருசாக சாதிக்கலாம். நண்பர்களே, இன்னைக்கு ஏறி வந்த பங்குகளில் சில பங்குகள் ரொம்பவுமே முக்கியமான இடத்துல இருக்குது. அதாவது ரெட்டிங்டன் அப்படின்ற ஒரு பங்கு, அவன் பாருங்களேன் எப்படி தன்னுடைய முதலீட்டாளர்களை காப்பாற்றி விட்டுருக்குன்னு. சமீபத்தில் தான் 320 ரூபாயிலிருந்து சரிவடைஞ்சு 220 ரூபாயில் போய் விழுந்திருக்கு. 100 ரூபாய் என்பது வீழ்ச்சி. அந்த 100 ரூபாய் வீழ்ச்சியை எத்தனை நாள் அவன் திருப்பி மீட் எடுத்திருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளே மீட் எடுத்திருக்கான். ஸோ இழந்ததை மீட்டெடுத்த ஒரு பங்காக சமீபத்தில் ரெட்டிங்டன் அப்படின்றது இருக்குது. இன்னைக்கு மார்க்கெட்டில் இந்த ரெட்டிங்டன் அப்படின்றது 3% என்பது ஏறி இருக்கிறதுனால இன்னைக்கு மார்க்கெட்டில் இது ஒரு பேசு பொருளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மிகவும் வேகமாக தன்னுடைய முதலீட்டாளர்களை காப்பாற்றியது யார் அப்படின்னு யாராவது கேட்டால் சமீபத்தில் இந்த ரெட்டிங்டன் அப்படின்ற பங்கு தன்னுடைய அவன் எத்தனை தடவை காப்பாற்றி விட்டுருக்கான் பார்த்தீங்களா. அவனுடைய வரலாறு என்பது நம்ம எடுத்து பார்க்குறோம். எப்போ இருந்து எடுத்து பார்க்குறோம்னா 2022 எடுத்து பார்க்குறோம். ஸோ எப்பெல்லாம் அவன் சரிவடைஞ்சு 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்து விழுகிறானோ அப்போ உடனே காப்பாற்றி விட்டுருக்கான். மறுபடி விழுகிறான், மறுபடி காப்பாற்றி விட்டுருக்கான், மறுபடி விழுகிறான், மறுபடியும் காப்பாற்றி விட்டுருக்கான், மறுபடி விழுகிறான். அது மொத்தமே 2-3 மாதம் தான். அப்புறம் மறுபடி டேய் அப்பா என்னடா இப்படி ஒரு வேலை நீ பார்த்துருக்க, உன்னுடைய முதலீட்டாளர்களை காப்பாற்றி விடுறதுல ஓவர் டைம் வேலை பார்த்துருக்கியா அப்படின்ட்டு பல முறை 200 days மூவிங் ஆவரேஜை தொட்டு ஏறிய பங்காக இந்த ரெட்டிங்டன் இருக்குது. இனி அடுத்தது இந்த பங்கினுடைய விலை எந்த பக்கம் நகர்ந்து போகும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அதே மாதிரி இந்த அதானி பவர் ஆகட்டும், ஏடிஜிஎல் ஆகட்டும், இன்றைக்கி வேற ஒரு நியூஸ். செபி வந்து
ஹிண்டன்பர்க் அப்படின்ற ஒருத்தர் இவங்க மேலே சுமத்திய குற்றச்சாட்டுக்கு எந்த விதமான ஆதாரம் இல்லைன்னு கேஸை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால் இன்றைக்கி அதானி குரூப்பில் சில பங்குகள் இது போன்ற அதானி பவர்லாம் 13% ஏறி இருக்குது, ஏடிஜிஎல்லாம் அது ஒரு 7% ஏறி இருக்குது. காரணம் இந்த கேஸ் டிஸ்மிஸ் ஆனதான். இந்த செயில் அப்படின்ற பங்கு எப்போ நம்ம கடைசியாக பார்த்தது செய்திகளில் அப்படின்றது எல்லாருமே மறந்துருப்பாங்க. இன்றைக்கி இது ஒரு 2%, அதுவும் காலையில் மைனஸ்லேருந்து க்ளோசிங்கில் 2% ப்ளஸில் வந்ததுனால இந்த பங்குமே இன்றைய செய்திகள் இடம்பெற்று இருக்கு. இது சமீபத்தில் பண்ண சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 170 ரூபாயிலிருந்து ஆல்மோஸ்ட் 90 ரூபாய் 50% பக்கம் கும்பாயிடுச்சு இந்த 2025 சமயத்தில் கீழே வந்து விழுந்தப்ப. அதுக்கப்புறம் மறுபடி 90 ரூபாயிலிருந்து 136 ரூபாயாக வந்து இன்னைக்கு 136 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த பிரைஸ் என்பது கடந்த 6 மாதத்தில் இல்லாத ஒரு உச்சம். கடைசியாக மே மாதத்தில் இந்த ரேட் வந்தது, அதுக்கப்புறம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் முடிஞ்சு இப்போ செப்டம்பர் மாதத்தில் மறுபடியும் கீழே சரிவடைஞ்சு 116 ரூபாயெல்லாம் போயிட்டான். நான் 10 ரூபா கோஸ்டின்னு யாரா சொன்னது, 20 ரூபாய்க்கு பாடியிருக்கேன் பார்த்தியா, என் பாட்டை பார்த்தியா அப்படின்ற மாதிரி. நான் ஒன்றும் கும்பானி இல்லடா, மிகப்பெரிய ஒரு கம்பெனிடா அப்படின்ற மாதிரி 116லேருந்து 20 ரூபாய் ஏறி தன்னுடைய 6 மாதத்தினுடைய ஹையில் வந்து இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது தான் இந்த ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்ற பங்கு 136 ரூபாய்க்கு. அதனால் இன்றைய தகவல்களில் இந்த செயில் என்பதும் இடம்பெற்று இருக்கு. இந்த கிரீன் பிளே இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு பங்கு அவன் கடந்த காலத்தில் ஏறி வந்துட்டான். 100 ரூபாய் ரேஞ்சு கூட இல்லை. 2020 பார்த்தீங்கன்னா கோவிட் டைமில் 80 ரூபா இருந்தவன் அதுக்கப்புறம் 400 ரூபா வந்துட்டான். அதுக்கப்புறம் கடந்த ஒரு வருடமாக எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துக்குள்ளே தான் சுற்றி கொண்டு இருக்கக்கூடியது. ஸோ இந்த பங்கில் என்ன ஒரு தகவல் வந்திருக்குன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் அப்டேட் வந்திருக்கு. அவங்களுடைய கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் என்பது ஆப்ரேஷனுக்கு வந்துருச்சு அப்படின்ற ஒரு தகவல் ஒன்று படிச்சுட்டு இருந்தேன். அது எப்படிங்க உங்களுக்கு மட்டும் லக் அடிக்குது அப்படின்ற மாதிரி இந்த எய்ச்சர் மோட்டர் ஷேர் வச்சுருக்கிறவங்களுக்கு பாருங்கள், இருக்கிறதுலே வாழ்நாள் உச்சத்தில் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய பங்காக இருக்குது. கடந்த ஒரு வருஷத்தில் 43% ஏறி இருக்குது. நீ கலக்கு சித்தப்பு அப்படின்ற மாதிரி கடந்த 5 வருடத்தில் பார்க்கும்போது 2000 ரூபாயிலிருந்து ஆல்மோஸ்ட் 7000 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நண்பர்களே, இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை தான் நம்ம இப்போ பேச போகிறோம். அதாவது நம்ம நாட்டுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ரெஷர் இருக்குது நம்மளுக்கு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேறு எந்த ப்ரெஷரும் இல்லாமல் இருந்தது. நம்மளுடைய பொருளாதாரம் நல்லா தான் இருந்தது கோவிட்டுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் சமீபத்தில் வந்து நம்ம பொருளாதாரத்துக்கு குடைச்சல் கொடுக்கறது யார் அப்படின்னு பார்த்தா இந்த அமெரிக்கா தான். இப்போ இந்த அமெரிக்கா வந்து சமீபத்தில் 2-3 விஷயம் பண்ணுறாங்க. அதாவது நம்மளுக்கு தொடர்ந்து இந்த ஒரு வருஷமாகவே சரியில்லை. இந்தியா சென்டர் பாயிண்டில் இருக்குன்னா நிறைய இடங்களில் ஆட்சி மாற்றம் ஏற்படுது. அதனால் நம்மளுக்கு தலைவலியாக இருக்குது. அதாவது எந்த ஒரு நாட்டிலையுமே 2 பொலிட்டிக்கல் லீடர் இருப்பாங்க, எதிர்கட்சியினர் அப்படின்றது இருப்பாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு தி என்ற கட்சி ஆட்சியில் இருக்குன்னா ஆ என்ற கட்சி வந்து அவங்க என்ன சொன்னாலும் இவங்க ஏதாவது எதிர்ப்பாங்க, என்னத்தையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா. அது மாதிரி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய 4 நாடுகள் இருக்குதுன்னு வச்சிங்களேன். 4 முக்கியமான நாடுகள். ஸ்ரீலங்கா இருக்குது அப்படின்னா அதில் இப்போ பதவிக்கு இருக்கிறவங்க இந்தியாவுக்கு ஆதரவாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க சைனாக்கு ஆதரவாக இருப்பாங்க. மீதி 3 நாடுகள் பார்க்கும்பொழுது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். முதல்ல கூட பாகிஸ்தானில் இம்ரான்கான் இருந்தாப்புல, அவருடைய ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கப்புறம் அவரை கொண்டே உள்ளே உட்கார வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஆட்சி மாற்றம் சரி. பங்களாதேஷில் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு கட்சி வந்து இந்தியாவுக்கு ரொம்ப சாதகமாக இருந்த கட்சி. அதே மாதிரி தான் மாலத்தீவுகள் அப்படின்றதுல ரொம்ப சாதகமாக. ஸோ எல்லா பக்கத்திலிருந்து நம்மளுக்கு குடைச்சல் கொடுக்குற மாதிரி இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஆட்சி மாற்றம் என்பது ஏற்பட்டுருச்சு. அது ஒரு விஷயம் நம்மளுக்கு வருது சரிங்களா. 2வது வந்து என்ன பிரச்சனை நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்காவிலிருந்து நம்மளுக்கு ஏகப்பட்ட குடைச்சல். இப்போ கூட டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. திருப்பூரில் இருக்கக்கூடிய நிறைய நார்த் இந்தியன்ஸ் தொழிலாளர்கள்லாம் இப்போ சென்னையினுடைய ரயில்வே ஸ்டேஷன் ஆக்கிரமித்து அங்கேருந்து ஊருக்கு படப்படையாக போயிட்டுருக்காங்களா செய்திகள் வந்துட்டுருக்கு. ஸோ அப்போ அந்த அமெரிக்கா வந்து வேற ஒன்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம ஆப்கானிஸ்தானுக்கு நம்ம பாகிஸ்தான் வழியாக எந்த ப்ராடக்ட்ஸையும் கரெக்டாக யூஸ் பண்ண முடியாது, அவங்களுடைய டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ண முடியாதனால ஈரானில் வந்து நம்மளுக்கு ஆக்சுவலாக ஒரு எக்ஸம்ஷன் இருந்தது. நான் துபாயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ கூட ஈரானில் ஒரு ப்ராடக்ட் நாங்கள் விற்கிறதுக்கு பாதி வேலை முடிஞ்சிருச்சு, பணமும் கொடுத்துட்டாங்க. திடீர்னு அமெரிக்கா போட்ட சேங்ஷனால் அந்த ப்ராடக்ட்டை விற்க முடியாமல் போச்சு. அதே மாதிரி தான் இதே நாங்கள் துணிஞ்சு வந்து இல்லை நாங்கள் விற்போம் அப்படின்ற மாதிரி நாங்கள் போய் விற்றோம்னு வச்சிங்களேன். அதுக்கப்புறம் அமெரிக்கா எங்களோட
அண்ணன் தண்ணி பழக மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி எங்களுக்கு சாங்ஷன் போட்டு எங்கள் கம்பெனி வேறு எங்கேயும் பிஸ்னஸ் பண்ண விடாமல் பண்ணி விட்ருவான், எங்களுக்கு பெனால்ட்டி போட்டு விட்ருவான். ஸோ இப்போ அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவுக்கு ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்துருந்தாங்க ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு. நம்ம அதை யூஸ் பண்ணி தான் ஆப்கானிஸ்தான் மற்றும் மற்ற இடங்களுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ அந்த எக்ஸம்ஷனை எடுத்துட்டாங்க, ரிவோக் பண்ணிட்டாங்க. அது வந்து வர்ற செப்டம்பர் 29ஆம் தேதியிலிருந்து வருது. இதுவும் நம்மளுடைய ஃபாரின் பாலிசிக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலி. நீ ஃபோனை கூப்பிட்டு விசு சொன்னால் என்ன, நண்பன்னு சொன்னால் என்ன, நீ எல்லாம் ஒரு நண்பனாடா அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு போயிட்டு. இது போக இன்னொரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான நிகழ்வு என்னென்னா, யுனைடெட் நேஷன்ஸில் வரக்கூடிய மீட்டிங்கில் இனி ட்ரம்ப் அவர்கள் பேச போகிறார். அப்போ மறுபடியும் இந்தியா பாகிஸ்தானை பிடிச்சி இழுக்கிறாருன்னு வச்சிங்க, அல்லது பங்களாதேஷை இங்கேருந்து அங்கே போய் மீட் பண்ணுறப்ப என்னத்தையாவது ஒன்று சொல்கிறாருன்னு வச்சிங்க, நம்மளுக்கு டோட்டலாக ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு நம்ம பொருளாதாரத்துக்கு இப்போ. ஸோ இது எல்லாமே இன்னொரு 15 நாளைக்கு தான். 15 நாளுக்கு அப்புறம் இதுக்கு ஒரு பிரேக்கு கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்துக்குமே பிரச்சனைக்குமே ஒரு பிரேக் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இந்த ஃபாரின் பாலிசி மூலியமாக நம்மளுக்கு பெரிய தலைவலி. அடுத்த 15 நாளில் இந்த தலைவலியை நம்ம பழகிக்க போகிறோமா, இல்லை நம்மளுக்கு போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த 25% எக்ஸ்ட்ரா பெனால்ட்டியை தூக்க போகிறாங்களா, அதே மாதிரி அந்த ட்ரம்ப் அவர்கள் மற்ற இந்த 3 நாடுகளோட எப்படி பேச போகிறார் அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த நாட்களில் ஒரு 15 நாள் இந்த தலைவலி கிளியர் ஆயிரும். அது வரைக்கும் இப்போ கொஞ்சம் ப்ரெஷராக இருக்குது மார்க்கெட்டில். நன்றி, வணக்கம்.